Welcome to SKIS Academy. Today we are going to see socio-religious reform movement. At first நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இந்த லாஸ்ட் கிளாஸ் we have seen 1857 ரெவால்ட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ரெவால்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் நவ் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குயின்ஸ் ப்ரோக்ளமேஷன் சொல்லி ஒன்று நடந்திருக்கும். குயின்ஸ் ப்ரோக்ளமேஷன் இன் 1858. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 1857 ரிவால்ட் அப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம இந்தியர்கள் வந்து சந்திச்சிருப்பாங்கல்ல. எதுக்காக அந்த சண்டை வந்ததுன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை கிடைக்காததுனால, அவங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்காததுனால, அது மட்டும் இல்லாமல் நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு சொல்லலாம். லைக் அவங்களோட கலர் வச்சு அவங்களோட டிஸ்கிரைப் பண்ணுறது, ப்ளஸ் நிறைய கேஸ்ட் பிரச்சனை வந்திருக்கும் அண்ட் ஆல்சோ அன்டச்சபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக நடந்த ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ரிவால்ட் நம்ம எதை சொல்லுவோம்னா இந்த 1857 ரிவால்ட் சொல்லுவோம். இப்போ குயின்ஸ் ப்ரோக்ளமேஷன் இது எப்போ நடக்கும்னா திஸ் ஹேப்பன் இன் 1858ல இது நடக்கும். வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியா தான் அந்த டைம் வந்து எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஷீ இஸ் த ரூலிங் அத்தாரிட்டி இன் இங்கிலாந்து. ஓகேவா, அவங்க தான் வந்து ரூலிங் அத்தாரிட்டி. வாட் ஷீ இஸ் டெல்லிங் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு த பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தி அனலைஸ் த ப்ராப்ளம். இதனால தான் இந்த சண்டை வந்திருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு டேப்ல தண்ணி வரலன்னா வாட் வி யூஸ் டு டு, சரி டேப்ல தண்ணி வரலன்னா இதை அடைச்சிருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு பிளம்பரை கூப்பிட்டு நம்ம அதை சரி பண்றதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியன்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனையா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த குயின் ப்ரோக்ளமேஷன் சொல்லி 1858ல இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த தர்பார்ல யாரா இருப்பாங்கன்னா படிச்ச இந்தியன்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த கிங்ஸ்லாம் இருக்கிற இடம் தான் வந்து தர்பார். ஸோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த குயின் ப்ரோக்ளமேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா they are telling that இனிமே வந்து கிரவுன் ரூல் வந்து டைரக்டா உங்களை ஆட்சி செய்வாங்க. ஸோ கிரவுன் ரூல் வந்து இருக்கும். கிரவுனோட ரூலிங் வந்து டைரக்டா இது இத்தனை நாள் வரைக்கும் யார் நம்மள ரூல் பண்ணாங்க இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ரூல் வாஸ் பிஃபோர் யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து இனிமே வந்து கிரவுன் ரூலிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தே ஆர் கிளியரிங் பை திஸ் 1858. இப்போ இந்த விஷயங்கள் வந்து காமன் பீப்புளுக்கு வந்து தெரியாது. தர்பார்ல இருக்கக்கூடிய எஜுகேட்டட் பீப்புள், கிங்ஸு, அப்புறம் பெரிய ஹை பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் திஸ் நியூஸ் வாஸ் unknown to whom அப்படின்னா திஸ் காமன் பீப்புளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து எல்லாருக்கும் படிச்சு காட்டணும். இனிமே வந்து இந்திய மக்களை யார் ஆட்சி செய்ய போறாங்கன்னா இந்த குயின் வந்து ஆட்சி செய்வாங்க. விக்டோரியா வில் பி டைரக்ட்லி ரூலிங் த இந்தியா அப்படின்னு சொல்லி they will be telling. அதுல என்ன சொல்றாங்கன்னா இது யார் வந்து படிச்சு காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் கேனிங் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா படிச்சு காட்டியிருப்பார். கவர்னர் ஜெனரல் அப்ப யார் இருப்பாங்கன்னா லார்ட் கேனிங் என்ன பண்ணுவார்னா அந்த குயின் ப்ரோக்ளமேஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அந்த குயின் ப்ரோக்ளமேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி த பாலிசி ஆஃப் அனாக்சேஷன் வாஸ் அபண்டன்ட். அந்த குயின் ப்ரோக்ளமேஷன் ஆஃப் 1858ல என்ன பண்றோம்னா என்னது த பாலிசி ஆஃப் அனாக்சேஷன் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் அனாக்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாக்சேஷன் டைமில் வந்து நம்மளுக்கு ரெண்டு பாலிசி யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து சப்சிடரி அலைன்ஸ், இன்னொன்று வந்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாலிசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ்னா என்ன, ஒருத்தவங்களுக்கு லெகிட்டிமேட்டான வாரிசு இல்லையானா அந்த அந்த இடம் வந்து யாருக்கு ஆட்டோமேட்டிக்காக சொந்தமாகும்னா தட் பிளேஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கிவன் டு பிரிட்டிஷ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அனாக்சேஷன் பாலிசிஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா they are going to abolish அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருக்காங்கன்னா அந்த குயின் ப்ரோக்ளமேஷன் 1858. இந்த சேஞ்சஸ் எப்போ நடக்குது, அந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்தப்ப இந்த சேஞ்சஸ்ல இது ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா திஸ் டாக்குமெண்ட் ஆல்சோ ரீஸ்டோர்டு பீஸ். இந்த டாக்குமெண்ட் மூலமா இந்தியர்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அமைதியை வந்து நிலவ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் அந்த அமைதி வந்து ரீஸ்டோர் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குயின் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய ரிலீஜியஸ் விஷயத்துலயோ இல்லை உங்களுடைய கல்ச்சரல் விஷயத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்னா இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதில் சொல்றாங்கன்னா இந்த குயின் ப்ரோக்ளமேஷன் 1858ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க they are telling about annexation policy அபாலிஷ் பண்றோம். அண்ட் செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்றோம்னா அந்த உங்களுடைய கல்ச்சரலோ உங்களோட ரிலீஜியஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷன் விஷயத்துல பிரிட்டிஷ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா
அந்த பாலிசி மூலயமா நிறைய இந்தியன் ரிவால்ட்ஸ்க்கா இப்போ இந்தியன் ரிவால்ட் எதுக்காக நடந்துச்சுன்னா டியூ டு திஸ் இந்த சோல்ஜர்ஸ்குள்ள நடந்த ஒரு பிரச்சனைனால தான் இந்த ரெவால்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆகி தட் ஹேட் ஃபவுட் பிட்வீன் திஸ் டூ குரூப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ இந்த சோல்ஜர்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அவங்க பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுடைய கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அவங்க பண்ணலாம். திஸ் பிரிட்டிஷ் வில் நாட் இன்டர்ஃபியர்னு சொல்லி 1858ல் திஸ் சேஞ்சஸ் ஹேட் ஹேப்பன். இது மூலமா என்ன நடக்கும் அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இது மூலமா இந்தியாவில் அந்த பீஸ் வந்து ரீஸ்டோர் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஜம்ப் இன் டு திஸ் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்னு சொல்லி வி ஆர் கோயிங் டு ஜம்பிங் இன் திஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹேப்பன் இன் 19th century. இந்த 19th centuryல சோஷியோ ரிலீஜியஸ் ஸோ 19th century is marked as a socio-religious reform movement. இப்போ socio-religious reform அப்படின்னால என்னன்னா, இந்த பழைய காலத்துலலாம் பீப்புளெலாம் எப்படி இருந்தாங்கன்னா, they started to practice their old culture, they started to practice their old tradition. For example, இந்த ஓல்ட் டைம்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு மேரேஜ் பண்ணிடுவாங்க பசங்களுக்கு. இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் லெகிட்டிமேட் ஏஜ். 18 வயசு வந்து பெண்களுக்கு, 21 வயசு ஆண்களுக்கு. அப்போ இந்த பழைய காலத்தில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சுவாங்கன்னா, they'll be going into a marriage, கல்யாணம் பண்ண வச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் பீப்புளுக்கு, ஸோ அது ஒரு சோஷியல் ஈவில். சோஷியல் ஈவில் அப்படின்னா என்னன்னா, சொசைட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம சோஷியல் ஈவில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து இந்த சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 19th centuryல 2 ஆஸ்பெக்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பவர் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் பவர் வந்து பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிச்சு. எதுக்காகனா, இந்த இந்தியன் எக்கனாமியில் இருக்கக்கூடிய மொத்த ஃபெர்டைல் லேண்ட்ஸையும் வந்து இவங்க என்ன பண்ணணும், தே வாண்டட் டு கிரெயின் இன் டு தம். ஸோ அதனால அது ஒரு பவர். ஸோ பிரிட்டிஷ் ஸ்டார்டட் டு எல்லாத்துலேயுமே இந்தியன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம என்ன பண்ணணும், அடிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி 19th centuryல சில சேஞ்சஸ் நடக்குதுன்னா, இந்த 2 சேஞ்சஸ். ஒரு சேஞ்ச் என்னன்னா, பிரிட்டிஷ் ஸ்டார்டட் டு டேக் ஆல் த ஃபெர்டிலிட்டி ஃப்ரம் த இந்தியன் எக்கனாமி. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சொசைட்டி வந்து பயங்கரமான சோஷியல் கல்ச்சுரல் ஈவில் ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்படின்னா, சொசைட்டிக்கு தகாத விஷயங்களை வந்து யார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன் திஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்தியன்ஸ் வர் கம்பல்ட் அண்ட் தேவர் அக்செப்டட் டு ரிஃப்ளெக்ட். அதாவது இந்தியன்ஸ் வந்து கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஃபார்ம் பண்ணுங்க, நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போகணும்னு சொல்லி இந்தியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆக்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியன்ஸ் அதாவது எல்லாருமே அவங்களோட ரிலீஜியனை பற்றி தே கேன் ப்ரீச் அண்ட் தே கேன் ப்ரொபகேட், பட் தே ஷுட் நாட் மேக் த சிட்டிசன்ஸ் டூ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து என்னோட ரிலீஜனை பற்றி பேசலாம், பட் நான் என்ன பண்ணக்கூடாது, உங்களை நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக மாறுங்க, நீங்கள் ஹிந்துயிசம்க்கு மாறுங்க, நீங்கள் முஸ்லீம்க்கு மாறுங்கன்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து என்னோட ரிலீஜனுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன நடக்கும்னா, அந்த 19th centuryல எல்லாரையுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது என்ன ஆகுது, தட் மார்க்ட் அஸ் அ சோஷியல் ஈவில். அப்போ கன்வெர்ட்டிங் பண்ணுறதும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, அது ஒரு வகையான சோஷியல் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட், இந்த மாதிரி பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக உருவான ஒரு சில மூமெண்ட் என்னன்னு சொல்லலாம்னா, இந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூமெண்ட் மூலமா இன்னொரு விஷயமும் என்கரேஜ் ஆயிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ என்கரேஜ்டு மாடர்ன் நேஷனலிஸ்ட். மாடர்ன் நேஷனலிசமை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்குன்னா, இனிஷியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தே ஹவ் பீன் டெல்லிங். இப்போ சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட் அப்படின்றது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். வாட் இஸ் இட் அப்படின்னு ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட், சதி, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல. நம்ம ஸ்கூல் புக்ஸில் இதை பற்றி பயங்கர டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, வாட் ஆர் த பேக்ரவுண்ட் ஆஃப் சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட். இப்போ இந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் இந்த இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அதுக்கான பின்புலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ரூல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ரூல். வாட் இஸ் திஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ரூல்னா, இந்த ஒயிட் பிரிட்டிஷ் ரேஸ் இருக்காங்களா, இந்த வெள்ளையர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய ரூல், ஒரு ட்ரேடராக வந்தவங்க நம்மளுடைய நாட்டை இப்போ என்ன பண்ணுறாங்க,
ஆல் என்ன சொல்ல தே ஆர் ரூலிங் அஸ்ல. அப்ப நம்மளுக்கு இந்தியனா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி கோவம் வருமா வராதா? இது என்னோட நாடு, இந்த நாட்டுல நான் ஆட்சி செய்யாம இன்னொருத்தவங்க வந்து என்ன ஆட்சி செய்யும் போது ஐ வில் பி கெட்டிங் ஆங்கிரி. இல்ல இப்ப என் பிளேஸ்ல இன்னொருத்தவங்க உட்காந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அது என் பிளேஸ், எழுந்து போ அப்படின்ற அளவுக்கு நமக்கு கோவம் வரும்போது, நம்ம இந்திய நாட்டையே யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள ஆட்சி செய்யும் போது நம்மளுக்கு கண்டிப்பா என்ன வரும், கோவம் வரும். இது வந்து என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் வாட்னா சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த காஸ். இந்த பிரிட்டிஷ் ரூலர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட 20,000 நாட்டிக்கல் மைல்ஸ்னா இந்த கப்பல்ல இருந்து தான் வந்தாங்க. ஸோ அதை மெஷர் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா நாட்டிக்கல் மைல்ஸ். கிட்டத்தட்ட 20,000 நாட்டிக்கல் மைல்ஸ்ல இருந்து வந்து நம்ம இந்தியாவை என்ன பண்றாங்க, அதை அவங்க ஆக்கிரமிச்சு நம்மள ரூல் பண்றாங்க. ஸோ அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதுக்காகனா இந்த சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்து உருவாகிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ தே வேர் ஏபிள் டு, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த பிரிட்டிஷ் ஒயிட் ரைஸ் பீப்புள் வந்து நான் தாண்டா உனக்கு மேலே, நீங்க பிளாக் அண்ட் ப்ரௌன் ஸ்கின்ஸ். இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் ஸ்கின் எங்க இருக்கும்னா இந்த ஏசியா சப்கான்டினென்ட்ல தான் பிளாக் அண்ட் ப்ரௌன் ஸ்கின். இப்போ நம்மளாம் என்ன கலர் சொல்லுவோம், நம்மளாம் ப்ரௌன் கலர், ப்ரௌன் ஸ்கின் டோன். அதே மாதிரி பிளாக் ஸ்கின் டோன் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வாட் தேர் டெல்லிங்னா, வெள்ளையா பிறந்திருக்கேன்னா அவனோட நினப்பு எப்படி இருக்குன்னா, வெள்ளையா பிறந்திருக்கேன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா உங்க எல்லாருமே ஆட்சி செய்கிறேன். ஸோ நான் உங்களை விட அறிவாளி, நான் உங்களை விட புத்திசாலி அண்ட் உங்களை விட பலமானவன். ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும், யூ ஆர் ஆல் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அவனுடைய கோபத்தையும் அவனுடைய ஆக்ரோஷமான ஒரு பிஹேவியரும் யார் மேலே திணிச்சிருப்பானா, இந்தியர்கள் மேலே திணிச்சு நான் சொல்கிற வேலையை மட்டும்தான் நீ செய்யணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்சைட் டவுனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இந்தியர்களுக்கு எப்படி இருக்கும், கோபம் வரதான் செய்யும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த காஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா கான்சியஸ்னஸ் அபவுட் பேக்வர்ட்னஸ் அண்ட் டீஜெனரேஷன். அதாவது என்னன்னா இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா தேவர் பிஃபோர் இந்த வேதிக் பீரியட்ல வந்து இந்தியா ஹாவ் அ குட் சிவிலைஸ்டு சொசைட்டி. என்ன சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் விமென்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அண்டு நம்ம வந்து இந்த வேதிக் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா விமனை நம்ம எப்படி வணங்கியிருப்போம்னா தெல் பி ப்ரே அஸ் லைக் அ காடஸ், ஒரு கடவுள் மாதிரி நம்ம வணங்கியிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை இந்த 19th செஞ்சுரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறத நீ செய்யணும். ஸோ மேலோட ஆக்கிரமிப்பு என்ன ஆச்சுன்னா அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சதி, நீ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் யுவர் ஹஸ்பண்ட் டை, யூ ஆல் நோ இல்லை, சதினா என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அதாவது ஒரு கணவன் இருந்துட்டா அந்த ஒய்ஃபை என்ன பண்ணணும்னா அந்த எரியிற நெருப்புக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க சதி. அப்போ என்னன்னா இது பயங்கரமான ஒரு சோஷியல் ஈவ் இல்லை, ஒரு சொசைட்டில ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is colonial states interference. காலனியல் ஸ்டேட் இன்டர்ஃபியரன்ஸ்னா என்னன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். என்ன நம்பிக்கைன்னா ஒயிட் மேன்ஸ் பேர்டன். இந்த ஒயிட் மேன் பேர்டன் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ கான்செப்ட் கால்ட் ஒயிட் மேன்ஸ், அதாவது வெள்ளையர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான், அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கான். என்ன குணம்னா இந்த பிளாக், அதாவது இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ப்ரௌன் பீப்புளை நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஐ ஹாவ் த பவர் டு கண்ட்ரோல் ஹூம் திஸ் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா பீப்புள். ஸோ வி ஆர் சீயிங் வாட் ஆர் த காசஸ். ஃபர்ஸ்ட் காஸ் நம்ம என்ன சொன்னோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ரூல். ஸோ இந்த வெள்ளையர்கள் நம்மளே ஆட்சி செய்ய வந்தார்கள், அது வந்து மொதல் காசு. அண்ட் செகண்ட் காஸ் என்ன சொல்றோம்னா இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் பேக்வர்ட்னஸ் டுவர்ட்ஸ் டீஜெனரேஷன். அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வேதிக் பீரியட்ல இருந்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே என்னாச்சுன்னா that have been transformed the society by making this women into a degraded செக்ஸ் அப்படின்ற மாதிரி டீக்ரேடடாக நம்ம என்ன பண்ணுறோம், விமனை வந்து ட்ரீட் பண்ணுறோம். அது வந்து செகண்ட் காஸ். அண்ட் தேர்ட் காஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா காலனியல் ஸ்டேட் இன்டர்ஃபியரன்ஸ் போது என்னன்னா வெள்ளையர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கான படைப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்கு, அதனாலதான் நான் எப்படி இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், இன்டெலிஜென்ட்டா இருக்கேன், பயங்கர அறிவாளியா இருக்கேன், நீங்க உங்க எல்லாரையுமே நான் என்ன பண்றேன், ஆட்சி செய்து என்னோட கைக்குள்ள கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தட் பிலீவ் தேர் பர்டன் ஹெஜிமனி அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய ஆதிக்கம், மேலாதிக்கம்னா என்னன்னா மேலே ஒரு சில சுப்பீரியரான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்களுடைய ஆதிக்கம் தான் நான் என்னன்னு சொன்னா மேலாதிக்கம் அப்படின்னு, அதுக்கு பேர் என்னன்னா ஹெஜிமனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த பிரிட்டிஷ் கன்சிடர் தெம்செல்வ்ஸ் அஸ் அ ஹையர். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டேய் நான் தாண்டா ராஜா, இனிமே இந்த இடத்துக்கு நான் தான் என்ன பண்ண போறேன், ரூல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்டட் டு மேக். அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் பீப்புள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா
சப்ஹியூமன் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நவ் திஸ் இன்டர்ஃபியன்ஸ் ஆல்சோ சீன் இன் திஸ் இந்தியன்ஸ். இந்த இன்டர்ஃபியன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா இந்தியன்ஸ்குள்ளேயுமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியனுக்குள்ள சில இன்டர்னல் பிலீஃப்ஸ் இருக்கும். இப்போ எப்படி சில ப்ராக்டிசஸ் பண்ணால், இப்போ சில கோயிலில் போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணால் நம்மளுக்கு மழை வரும் அப்படின்ற மாதிரி சில பழைய கால ஐதீகங்கள்லாம் நம்ம நம்புவோம்ல, அந்த மாதிரி சில இன்டர்னல் பிலீஃப்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் காஸ் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். என்னங்க மாடர்ன் எஜுகேஷன்? பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா இந்தியர்களுக்கு வந்து ஒரு மாடர்ன் எஜுகேஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த பிஃபோர் பீரியட்ல என்னன்னா இந்த எஜுகேஷன் வந்து டு த அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த சான்ஸ்கிரிட்ல தான் இந்த எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்கன்னா யார் இருப்பாங்க? டு த பிராமின் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த எஜுகேஷன் கொடுப்பாங்க, நாட் டு த லோவர் கிளாஸ் பீப்புள். அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் இது வந்து ஒரு பயங்கரமான நல்ல விஷயம். இந்த பிரிட்டிஷர்ஸ் நமக்காக பண்ண ஒரு நல்ல விஷயம் எதுனா இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹேட் ஹேப்பன் இன் 1835ல இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் ஹேட் ஹேப்பன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ மெக்காலேஸ் மினிட் அப்படின்ற மூலமா திஸ் ஹேட் ஹேப்பன் ஆன் த இந்தியன் எஜுகேஷன். இந்த டாக்குமெண்ட் யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா தாமஸ் பேங்டன் அப்படின்னு ஒருத்தர் தான் ஹி ஹேவ் பீன் கிரியேட்டட் திஸ் டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாமல் மெக்காலே என்ன பண்ணுறாருன்னா இந்த எஜுகேஷன் வந்து எந்த ஃபார்மில் இருக்கணும்னா தட் ஷுட் பி இன் த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷில் தான் பீப்புளுக்கு என்ன பண்ணணும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ட் வில்லியம் பென்டிக் அப்போ அந்த டைமில் அவர் தான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அண்ட் அஃபிஷியலி ரெக்கமெண்டட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இது எந்த வருஷம் வருதுன்னா 1835. இது ஒரு காஸ். எதுக்காக இது ஒரு காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இது ஒரு காசு? வெஸ்டர்ன் எஜுகேஷன் எதுக்காக ஒரு காசாக இருக்கும்? இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நான் கற்றுக்க மாட்டேன். இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுச்சுன்னா ஐ வில் பி கோன் சர்ச்சிங் இன் டு அனதர் கண்ட்ரி. இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்குது, இங்கிலாண்டில் என்ன நடக்குது, அதே மாதிரி யூரோப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன். அண்ட் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அங்கே பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் எல்லாம் என்ன பண்ணுறோம்? சைக்கிளில் போகிறோம், பட் அவன் என்ன பண்ணுறான்? காரில் போகிறான். ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமா நமக்கு என்ன நடக்கும்? நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து டிஸ்கவர் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போன்றதுக்காக அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவே இருந்தது. அந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன் என்ன பண்ணுச்சு? இந்தியன்ஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு நோ ஐடியாஸ் அபவுட் ரேஷனலிசம் அண்ட் த ஐடியா ஆஃப் யூனிவர்சலிசம், செக்குலரிசம் அண்ட் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி சில ஐடியாஸை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் மூலமா இந்தியன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. செக்குலரிசம்னா என்னன்னா ஆல் ரிலிஜன்ஸ் கேன் ஃபாலோ, பட் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது. எல்லா ரிலிஜன்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செக்குலரிசம். இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி. நம்ம இந்தியா என்ன கண்ட்ரி? இது வந்து ஒரு செக்குலரான ஒரு கண்ட்ரி. நம்மள வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ரிலிஜன், நீ வந்து குறிப்பிட்ட ரிலிஜனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நீ என்ன சாமி வேணாலும் கும்பிடலாம். நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது? எல்லாத்துக்குமே வி ஹாவ் அ ஹாலிடே. எதுக்கு ஹாலிடே? தீபாவளிக்கு ஹாலிடே இருக்குது, கிறிஸ்மஸ்க்கும் ஹாலிடே இருக்குது, பக்ரீத்துக்கும் ஹாலிடே இருக்குது. கரெக்டா? ஸோ நம்ம கண்ட்ரி என்ன கண்ட்ரி? அதனால இட்ஸ் அ செக்குலர் கண்ட்ரி. அப்போ இது எதனால ஸ்டார்ட் ஆயிருக்கும்? இதுக்கான ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் இதுக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன, இது வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு புது பார்வையை வந்து இனிமே வந்து நம்ம சொசைட்டி இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸோட நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்தியாவை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது பார்வையே கொடுத்தது எதுனா இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இட் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் த அவேர்னஸ் ஆஃப் த வேர்ல்டு. சொன்ன மாதிரி இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியுது, நான் வந்து என்ன பண்ணலாம்? ஐ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு. நிறைய நியூஸ் பார்க்கலாம், நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கலாம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்வதற்கான ஒரு கருவி, சின்ன டூல் அப்படின்னு எதை சொல்லலாம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை சொல்லலாம். இதுக்கு ஹெல்ப் பண்ணது எது? திஸ் மாடர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது மாடர்ன் இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see, and the Indians also understood the development of Europe and British. For example, அதாவது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமா
இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டன்ல ஒரு டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் ரூல் பண்றான். என்ன பொலிட்டிக்கல் ரூல்னா த ரூலிங் லைக் எ டெமோக்ரஸி. அங்க டெமோக்ரஸின்னு ஒரு வகையான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், ராஜா ஆட்சி செய்வாரு, நம்ம என்ன பண்ணோம், அது கீழே சில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சரியா ஐயா, அப்படிங்களா ஐயா, இப்படிங்களா ஐயான்னு சொல்லி சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி அவர்களுக்கு பணிவு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிளம்பிடுவோம். அவர்களுக்கு பணிவாக தான் நாம இருப்போம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றான், சில லா கமிஷன்ன்றான், கேபினட் மினிஸ்டர்ன்றான், காமனர்ஸ்ன்றான், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு எது மூலமா தெரியுது, பிகாஸ் ஆஃப் திஸ் எஜுகேஷன். அப்ப எஜுகேஷன்ன்றது வந்து என்னன்னா, இட்ஸ் பவர்ஃபுல் வெப்பன். நம்ம எல்லாரும் ஒரு கோட் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். அந்த மாதிரி இந்த பவர்ஃபுல் வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம இந்தியர்கள் வந்து இந்த 19th செஞ்சுரியில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பண்றாங்கன்னா, அண்ட் அனதர் எக்ஸாம்பிள், பிரான்ஸ்ல வந்து சில ரெவல்யூஷன்ஸ்லாம் நடந்துருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டார்டட் ரெனசன்ஸ். ரெனசன்ஸ் அப்படின்னா ரிவைவல் ஆர் ரீபர்த். ஓகேவா, ரெவைவல் ஆர் ரீபர்த். அந்த மாதிரி பிரான்ஸ்ல நடந்த ரெவல்யூஷன் மூலமா பிரான்ஸ் மக்களுக்கு என்னென்ன, ரெவல்யூஷனா என்ன, அது ஒரு சண்டை. அப்ப பிரான்ஸ் மக்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் லிபர்ட்டி. ஸோ பிரான்ஸ் பீப்புளுக்கு லிபர்ட்டினா என்னன்னா ஃப்ரீடம். ஃப்ரீடம் தான் நம்ம லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தே ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் டேர்ம்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃப்ராட்டர்னிட்டின்றான். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சகோதரத்துவம் தான் நம்ம வந்து ஃப்ராட்டர்னிட்டி. ஃபேட்டர்னிட்டி அப்படின் போது அது வந்து சகோதரத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஈக்வாலிட்டி, சமத்துவம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட இந்தியர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபோர்த் காஸ் என்ன சொன்ன, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அப்ப படிப்பு இருக்கிறதுனால மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக ஒரு கருவியா இருக்கிறது எதுனா இந்த எஜுகேஷன் ரெஃபார்ம் தான் நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் அண்ட் திஸ் ஹெல்ப்டு திஸ். இதனால என்னாச்சுன்னா இந்தியர்களுக்கு வந்து நிறைய சொசைட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபிஃப்த் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் ஃபோர்ஸஸ். வாட் இஸ் திஸ் நியூ எக்கனாமிக் ஃபோர்ஸஸ்னா, பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டில் சில ட்ரெடிஷ்னலான எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இது வந்து இந்தியர்களோட எக்கனாமிக் மூவ்மெண்ட்டை வந்து என்ன சொல்ல பாதிச்சிச்சின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு போயிட்டு மீன் பிடிப்பாங்க. அவன் என்ன பண்றான், இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து நீ ஏன் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற, நீ அங்க போயிட்டு முத்து எடு, அந்த முத்து மூலமா நம்ம என்ன பண்ணலாம், we can make a jewelry. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் வாட்னா டு மேக் அ சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா த நியூ ரைஸ் ஆஃப் மிடில் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னன்னா நியூ ரைஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா, மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் மீன்னா, திஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் தே வில் பிகம் அ லீடர்ஸ். ஸோ இந்த மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியால இருக்காங்களே சில பேர், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிலீஜியஸ்ல வந்து தேல் பிகம் அ லீடர். சில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. இப்போ ரிலீஜன்ல இருக்கக்கூடிய அவங்க ட்ரெடிஷனல் ப்ராக்டிசஸ்ல இருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அதுக்கு வந்து இந்த பீப்புளே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தலைவர்களாக மாறுவாங்க. அதை சொல்லக்கூடிய டேர்ம் தான் என்னன்னா இந்த மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் சம் இன்டெலிஜென்ஸா வில் ஆல்சோ லீட் இதுல இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்களா, திஸ் பீப்புள் ஆல்சோ லீட் வாட்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம்காக நம்ம சண்டை போடுவோம்ல, அதுக்காகவும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுல இன்வால்வ் ஆகி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா காலனியல் எக்கனாமி. அதாவது நம்மளுக்கு தெரியும் காலனியல் எக்கனாமி, காலனிசம்னா என்ன, ஒருத்தவங்க ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்ணுவான், நம்மள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் நம்மளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு சில ஐடென்டிட்டி கொடுத்துருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா இந்தியனோட ட்ரெடிஷனோ, இந்தியனோட ஆக்குபேஷனோ, இந்தியனோட ரூல்ஸோ, இந்தியனோட ரிலீஜனோ என்ன ஆகுது, எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன,
அழியிறது தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் we are going to see is நேஷனலிசம். இதனால என்ன பிறக்குது அப்படின்னா இந்த காஸ் ஃபார் சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ல சிக்ஸ்த் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பர்த் ஆஃப் நேஷனலிசம். வி ஆல் நோ த நேஷனலிசம்னா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்குன்னு என்ன இருக்கணும், we should have a common enemy, we should have a common enemy. அது மட்டும் இல்லாம நம்ம சண்டை போடுறது என்னவா இருக்கணும், ஒரு குறிக்கோளுக்காக நம்ம சண்டை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு சுதந்திரம் வேணும், ஐ வாண்ட் அ ஃப்ரீடம், தட் இஸ் a common idea between all the இந்தியன்ஸ். அதே மாதிரி வேற என்ன இருக்கும், ஐ ஹாவ் அ காமன் எனிமி. ஹூ இஸ் மை எனிமி அப்படின்னு கேட்டா ஆல் இந்தியன்ஸ் யூஸ் டு சே பிரிட்டிஷர்ஸ் ஆர் மை எனிமி பிகாஸ் தேர் எக்ஸ்ப்ளாய்டிங் மை ட்ரெடிஷனல் வேல்யூ, பிகாஸ் தேர் எக்ஸ்ப்ளாய்டிங் மை கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு என்னோட காமன் எனிமியும் கிடைச்சாச்சு, எனக்கு காமனான ஒரு ஃபைட் பண்றதுக்கான ஒரு ஐடியாலஜியுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா தட் இஸ் கால்ட் நேஷனலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நேஷனலிசம்ல என்னன்னா லைக் நேஷனலிசம் எங்க பிறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் யூரோப்ல தான் இந்த நேஷனலிசம் பிறந்திருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ரெனசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெனசைஸ் so renaissance which means rebirth or revival. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மறுமலர்ச்சி. ஸோ தமிழில் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி they'll be telling. What is this Renaissance? Trying to understand the achievements. Renaissanceனா என்னன்னா it will be make us to understand நம்மளோட பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெனசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பழைய காலத்துல ஒரு 17th 16th செஞ்சுரியிலலாம் வாட் தே யூஸ்ட் டு பிலீவ் அப்படின்னா இந்த டார்க் மேஜிக்லலாம் பிலீவ் பண்ணுவாங்க, சூன்யம் வைக்கிறதுல. ஏன்னா அப்போ வந்து இருட்டு தானே ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் பீப்புள் ஹவ் பிலீவ் டார்க் மேஜிக்ஸ். டே நீ இப்போ நீ வந்து 12 மணிக்கு வெளியே போனால் உனக்கு என்ன நடக்கும், பேய் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சில ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ப வைக்கிறது எதுனா நம்மளோட பாஸ்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெனசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெனசைஸ்ல இருந்து ஒன்று வரும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ரிஃபார்மேஷன். ரிஃபார்மேஷனை தான் நம்ம சொல்றோம், அதெல்லாம் கிடையாது, ரிஃபார்ம் ஆகுங்க அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் நியூ டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் நியூ டெக்னிக்ஸ். இதை நம்ம என்ன சொல்லணும்னா ரிஃபார்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெனசைஸ் யூரோப்ல பிறக்குது. இந்த ரெனசைஸ்க்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா ரிஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see a challenge. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் இருப்பாங்கன்னா கத்தோலிக் சர்ச் தான் ஹெட். ஸோ சர்ச் சொல்றதா என்ன பண்ணோம், the people have to understand and the people have to do according to the church. ஸோ யூரோப்ல அந்த மாதிரி ஒரு ரெனசைஸ் நடந்தது. நம்ம இந்தியாவில் என்ன மாதிரி ரெனசைஸ் நடந்திருக்கும், we all know இந்த ஃபீமேலுக்கு நடக்கக்கூடிய இன்ஃபான்டிசைட், ஃபீமேல் பொன் குழந்தையா, ஐயோ பொன் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த பழைய கால படத்துல நம்ம பார்த்துருப்போம், பொன் குழந்தை பிறந்தா அப்பா என்ன பண்ணுவாரு, தலையில துண்டு வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி எமோஷனலா கேர்ள் சைல்டு பிறந்தா இந்த ஃபேமிலி என்ன ஆகும்னா பேக்வர்ட் ஆகி they'll be feeling very sad. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில சோஷியல் ஈவில்ஸை தடுக்கிறதுக்காக, அந்த ரெனசைஸை போக்குறதுக்காக சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சேனா நம்மளோட இந்தியன் சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி, என்ன மாதிரி சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் த ரிலீஜன் இஸ் ஃபார்ம்ட் அ இன்செப்பரபிள் பார்ட். அதாவது ரிலீஜன் வந்து அவங்களுக்குள்ள பிரிக்க முடியாத ஒரு எலமெண்ட்டாக எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்தியன் சொசைட்டியில் இது இருக்கும். இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்னது, சாமி என்ன சொல்ல, ஏதோ கூழ் ஊத்துனா நமக்கு என்ன நடக்கும், இங்கே மழை வரும் அப்படின்னு சொல்லி சில ரிலீஜியஸ் பிலீஃப்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ப ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குலத்துக்கு ஒரு குலசாமி அப்படின்ற மாதிரி தட் வாஸ் இன்செப்பரபிளான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see அப்படின்னா திஸ் நவ் த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அண்ட் த சொசைட்டி கல்ச்சுரல், இது மூணுமே என்ன பண்ணுதுன்னா திஸ் த்ரீ கோயிங் டு ஃப்ளோ டுகெதர் டு கிரியேட் எ வாட் அப்படின்னா மாடர்ன் இந்தியன் நேஷனலிசம் கிரியேட் பண்ண போது. அண்ட் மாடர்ன் இந்தியன் நேஷனலிசம் கிரியேட் பண்றதை விட இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி we are telling.
And next what we are going to see is the modern Indian nationalism. இந்த மாடர்ன் இந்தியன் நேஷனலிசம் எதை டீபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ரிலீஜியஸ் வேல்யூஸை டீபெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களோட கல்ச்சுரல் வேல்யூஸை டீபெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ணுற, அதாவது உங்களுடைய கல்ச்சுரல் ப்ராக்டிஸஸையோ இல்லை உங்களோட ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸோ இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பட் தே வில் ரீஃபார்ம் சம்திங், தே வில் பி இன்ட்ரடியூசிங் சம்திங் நியூ இன் தட் திங். அதுதான் வந்து சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம். அக்கார்டிங் டு தட் நேம், வாட் இஸ் சோஷியோ அப்படின்னாலே, சோஷியோ அப்படின்னாலே that connects the society. சொசைட்டியை தான் சோஷியோ நம்ம சொல்லுவோம். நவ் வாட் வி ஆர் கோயிங் டு see is, இப்போ நான் இவ்வளோ நேரம் சோஷியோ ரிலீஜியஸ் சோஷியல் ஈவில் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் வாட் ஆர் த சோஷியல் ஈவில் தட் ஹாவ் பீன் ப்ராக்டிஸ்டு இன் த 19th century. அதாவது 19th centuryல இருக்கக்கூடிய சோஷியல் ஈவில்ஸை என்னன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சூப்பர்ஸ்டிஷன். சூப்பர்ஸ்டிஷனா நம்ம என்ன சொல்லுவோம், சில ஐடியாஸை நம்ம வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஈவில் எதுனா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈவில் வந்து சூப்பர்ஸ்டிஷன். ஸோ சூப்பர்ஸ்டிஷனா ஃபர்ஸ்ட் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா, வி வில் பி டெல்லிங் சில ஐடியாஸ் நம்மளால நம்பவே முடியாது, ரேஷனலிசமாக இருக்கும், என்னால் அது ஒத்துக்கவே முடியாது. இப்போ எப்படி சொல்றது, சில இந்த மந்திரத்தை பண்ணால் இப்போ வெத்தலையில் மை வச்சு தடவுனா என்ன, நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஒரு கருப்பு மை கொடுத்தா நீ என்ன பண்ணலாம், அவனுக்கு சூனியம் வச்சு அவன் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். ஸோ அந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன், இதுதான் சூப்பர்ஸ்டிஷனான பிலீஃப்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பழைய இந்த 19th centuryல பீப்புள் வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஈவில். அண்ட் செகண்ட் ஈவில் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் செர்மனிஸ். அதாவது நான் அந்த பழைய காலத்தில் வந்து சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த கோயிலில் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க, சில செர்மனிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் தான் பண்ணணும்னா, பிராமின்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ஒன்லி பிராமின்ஸ் ஆர் அலோட். இந்த பிராமின்ஸ் மட்டும் தான் கடவுளுக்கு வந்து என்ன பண்ணணும், பிராமின்ஸ் இஸ் ஒன்லி அலோட் டு சர்வ் த காட். அதர் கம்யூனிட்டி ஆர் அதர் பீப்புள்ஸ் ஆர் நாட் அலோட் டு சர்வ் த காட். அந்த மாதிரி உள்ளே போயிட்டா என்னன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய பாவமா இல்லை அது ஒரு பெரிய சின்ன என்ன பண்ணுவாங்க அந்த பழைய சொசைட்டியில் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து செகண்ட் ஈவில். அண்ட் தேர்ட் ஈவில் என்னன்னா சாக்ரிஃபைசஸ். வாட் இஸ் சாக்ரிஃபைசஸ் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து மோட்சம் அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும். இந்த உள்ளங்கையில் மச்சம் இருக்கிறவனா நம்ம என்ன பண்ணணும், இந்த அமாவாசை ராத்திரி அவனை கூட்டிகிட்டு போய் சமாதியில் வந்து படுக்க வச்சு அவனா ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது எந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, இந்த 19th century. அப்போ இந்த மாதிரி ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் என்ன சோஷியல் ஈவில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து விரட்டி அடிக்கணும்னு யார் வரணும் இந்த இடத்துல, சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இதுக்குள்ள வந்தாதான் we can destroy all these social evils that have been practiced in our சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா டாமினேஷன் ஆஃப் பிரைஸ்லி கேஸ்ட். அதாவது டாமினேஷன் ஆஃப் பிரைஸ்லி கேஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிராமின்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, பிராமின்ஸ் சத்ரியஸ் அந்த மாதிரி சில கம்யூனிட்டிஸ் பீப்புள் மட்டும் அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தான் வந்து பயங்கர புனிதமான ஒருத்தவங்க, தே ஆர் வெரி ப்ரிஷியஸ், தே ஆர் த ஒன்லி பர்சன்ஸ் born to serve the god. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பழைய காலத்துல ப்ராக்டிஸ் பண்ணதுனால பீப்புள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா இல்லிட்ரஸி. என்னங்க இல்லிட்ரஸி, படிப்பு இருந்தால் தானங்க நமக்கு தெரியும். ஆனால் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, சில கம்யூனிட்டி பீப்புளையோ சில கேஸ்ட் பீப்புளையோ என்ன பண்ண மாட்டாங்க அந்த சொசைட்டியில், தே வில் நாட் அலோ தெம் டு ஸ்டடி. நீ வந்து உள்ள படிக்க கூட வரக்கூடாது, நீ சாமி கும்பிட வரக்கூடாது, நீ வந்து பப்ளிக் பிளேசஸான அந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சில பேரை துரத்தி அனுப்புவாங்க. அந்த மாதிரி இல்லிட்ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன் இல்லிட்ரஸி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி த அப்பர் கேஸ்ட் பீப்புள் அண்ட் த பிராமின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்கோட பசங்க, மகாராஜாவோட பசங்க மட்டும் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இல்லிட்ரஸி, அதாவது லிட்ரேட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இல்லிட்ரஸி வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால சோஷியல் ஈவில், இது நல்லதா இது கெட்டதான்ட்டு நமக்கு என்ன பண்ண தெரியல, அனலைஸ் பண்ண தெரியாம பீப்புள் ஸ்டார்ட் டு கன்ஃபியூஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டு சட்டியில என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, குதிரை ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நம்மளுடைய காதுக்குள்ள வாங்கி நம்மளுடைய வாழ்க்கைய நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And next what they are telling is subjugation of women and economic. அதாவது விமெனுக்கான ஒரு சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, they are not giving in the 19th century. பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், பேட்ரியார்கல் ஃபார்ம் வந்து இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் we are going to see is child marriage. சைல்ட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னா,
சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சைல்ட் மேரேஜ். அவனுக்கு வந்து ஒரு 18 வயசு ஆனா இந்த சைல்ட் மேரேஜ்னால என்ன நடந்துச்சு, வி ஆல் நோ ரைட். குழந்தைங்களுக்கு திருமணம் செய்தா அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு செக்ஸ் எஜுகேஷன் இருக்காது, அவங்களுக்கு கரெக்டான ஒரு பலம் இருக்காது. ஸோ விமன் ஆர் கன்சிடர் டு பி அ வெரி வீக் செக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சைல்ட் மேரேஜ் பண்ணும்போது அந்த காலத்துல பெண்கள் என்ன, அந்த காலத்துல தே டோன்ட் ஹாவ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கா, தே டோன்ட் ஹாவ் அ ஹாஸ்பிட்டல். ஸ்கிரீனிங் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதே மாதிரி இதனால என்ன ஆச்சுன்னா இந்த பச்சை குழந்தைங்களாம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க, they have been dying. So this created a great problem in the society அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா சதி. we all know உடன்கட்டை எறிதல்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. சதி அப்படின் போது உடன்கட்டை எறிதல்னா என்ன அப்படின்னா, ஒரு கணவன் வந்து இறந்துட்டா தட் கேர்ள், அதாவது தட் விமன், தட் மேரிட் விமன் ஷுட் ஃபால் இன் டு த ஃபயர். அவங்க வந்து என்ன பண்ணணும், ஷி ஹாஸ் டு ஃபால் இன் த ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் கிரியேட்டடான கிரேட் ஈவில் ப்ராக்டிஸ் அமௌங் 19th செஞ்சுரி. ஸோ இது அழிக்கிறதுக்காக வந்தவங்க யாருன்னா இந்த சோஷியோ ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா பாலிகாமி. வாட் இஸ் பாலிகாமி? பாலிகாமின்னா ஒரு மேல் இருப்பாங்க அண்ட் தட் மேல் வில் பி மேரிட் டு சோ மெனி விமென்ஸ். he can marry number of women. பாலிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மேரேஜ்ல வந்து நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். பாலிகாமி இருக்கும், பாலிஆண்ட்ரி இருக்கும். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் டாபிக், பட் we will be going into பாலிகாமி. இந்த 19th செஞ்சுரியில பாலிகாமி வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் கன்சிடர் டு பி அ கிரேட் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ கேஸ்ட் சிஸ்டம் அன்டச்சபிலிட்டினால பீப்புள்ஸ்க்கு என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, நீ வந்து அவங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யூ ஆர் நாட் அலோட் டு ஃபாலோ திஸ் திங் அண்ட் யூ ஆர் நாட் அலோட் டு ப்ராக்டிஸ் தோஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால பீப்புளுக்கு என்ன ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தே டோன்ட் நோ ஹவு டு ரிகவர் தெம்செல்ஸ், ரைட். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நம்மளோட ஆன்சிஸ்டர் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, they are living in a circle. They cannot come out of that boundary that have been created by their ancestor. ஸோ இந்த மாதிரி பவுண்டரிக்குள்ள வெளியே வரணும்னா தே ஹாவ் டு லேர்ன் அண்ட் தே ஹாவ் டு கிரியேட் அ கிரேட் இம்பாக்ட். ஸோ இந்த இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு யார் வராங்கன்னா இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நவ் வாட் வி ஆர் கோயிங் டு see அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஃபார்ம் மூமெண்ட்ல we will be seeing 3 டைப்ஸ் பார்ப்போம். வாட் இஸ் திஸ் 3 டைப் அப்படின்னா, ஒன் இஸ் ரிஃபார்மிஸ்ட், இன்னொன்று வந்து ரிவைவலிஸ்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வெஸ்டர்னிஸ்ட். ஸோ 3 கேட்டகரி வந்து இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they'll be existing in the social cultural, அதாவது they'll be accepting the social religious practices that have been given by their ancestral. பட் அதில் என்ன இருக்குன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறது கரெக்டு, பட் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த அன்டச்சபிலிட்டி இல்லிட்ரேட்ல நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் இட்? லிட்ரேட் வந்து ஒன்லி த அப்பர் கேஸ்ட் பீப்புள் ஆர் அலோட் டு ஸ்டடி. அது மட்டும் இல்லாமல் லிட்ரேட் பீப்புள் வந்து, அதாவது ஒரு எஜுகேஷன் எந்த லாங்குவேஜில் இருக்கும்னா, திஸ் எஜுகேஷன் வாஸ் ஒன்லி இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் இருக்கும். அந்த காலத்துல சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை யார் கத்திருப்பாங்கன்னா ஒன்லி திஸ் பிராமின் பீப்புள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா they will be learning this Sanskrit. ஸோ இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இல்லாம this should be applicable to all the community people and all the categories of the people. அதுக்காக கொண்டு வரதா இந்த ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட் இஸ் ரிவைவலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவைவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா they will be accepting all the இந்தியன் கல்ச்சர் ஐடியாஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தே won't influence into the வேற எந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ஐடியாஸுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள் வாங்கிக்க மாட்டாங்க. சதினா அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். விடோரிய மேரேஜ்னா அது செய்யக்கூடாது. ஸோ விடோ ஆயிட்டாங்கன்னா தே ஷுட் நாட் அலோ ஃபார் அ ரீமேரிங் அனதர் பர்சன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தே won't accept. So they only believe what the tradition has given, what the culture has given and what the religion has been followed thoroughly. அதை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. We all know வெஸ்டர்னைஸ்ட் ஐடியா. வெஸ்டர்னைஸ்ட் ஐடியானா என்ன? வெஸ்டர்னைஸ்ட்னா என்ன? சில மக்கள் அவங்க ஃபாலோ பண்ற சில ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், லேர்னிங் அ மாடர்ன் இந்தியன் எஜுகேஷன் பண்ணுறது, இங்கிலீஷ் மூலமா நம்ம கற்றுக்கிறது, அண்ட் ஆல்சோ கோயிங் அண்ட் லேர்னிங் அபவுட் அதர் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் அண்ட் ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஐடியாஸ், லிபர்ட்டியை பற்றி கற்றுக்கிறது, ரேஷனலிசம்னா என்ன, அந்த மாதிரி ஈக்குவலிசம்னா என்னன்னு சொல்லி நிறைய பிரின்சிபல்ஸை கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகள் எதில் பண்ணாங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஐடியாவில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
And next what they are telling is Renaissance அப்படின்னா என்ன? We all know, already have given. Renaissance அப்படின்னா it's a revival of new ideas. It's a revival of new ideas and also new philosophy, new thoughts and new tradition. இதுக்காக கொண்டு வரது தான் என்னன்னா மறு மலர்ச்சி. சொன்ன மாதிரி அது வந்து ரிவைவல். என்ன ரிவைவல் பண்ணுனா நியூ தாட்ஸ், நியூ philosophy. ஐயா நீங்க இந்த பாதையில போறது தப்பு இல்லை, நீங்க இந்த பாதையிலும் போகலாம் அப்படின்னு சொல்லி சில தத்துவ வழிகளை வந்து கொண்டு வந்தது எதுலன்னா இந்த ரெனசைஸ்ல தான் கொண்டு வராங்க. இந்த இந்தியா கல்ச்சர்ல எப்படி இந்த ரெனசைஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி வேதிக் பீரியட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி there was a absence of சதி சிஸ்டம். ஏர்லி வேதிக் பீரியட்ல சதி சிஸ்டம் இருக்காது. விமனை எப்படி அந்த காலத்துல பண்ணியிருப்பாங்கன்னா வேதிக் பீரியட்ல ஒரு காடஸா, ஒரு தெய்வமா அவங்கள வந்து மதிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம they were allowed, these women were allowed to participate in சபா அண்ட் சமிதி. இந்த சபாலையும் சமிதி, வாட் இஸ் சபா அண்ட் சமிதி அப்படின்னா அவங்க வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்லயும் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வால்வ் பண்ணி அண்ட் திஸ் விமன் ஹவ் கிவன் தேர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்மே கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எப்ப நடந்ததுன்னா இந்த வேதிக் பீரியட்ல நடந்தது. அந்த காலத்துல இந்த மாதிரி சோஷியல் ஈவில் வந்து பிராக்டிஸ் ஆகல. டியூரிங் திஸ் 19th செஞ்சுரியில தான் இந்த சோஷியல் ஈவில் வந்து பிராக்டிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் இந்த ப்ரெசென்ட்ல, அந்த பழைய காலத்துல வேதிக் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டமும் கூட என்ன ஆகலைன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. திஸ் கேஸ்ட் சிஸ்டமும் வந்து அந்த அளவுக்கு வந்து they all have a caste and community but the domination will not take place in this Vedic period. But in the 19th century என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா this community people should not enter na, they should not enter, they framed your rules and they forcefully don't allow the people to come into the நார்மல் பிளேஸ் வேர் அதர் பீப்புள் ஆர் வேர் அதர் கம்யூனிட்டி பீப்புள் லிவ் இன் அப்படின்ற மாதிரி சில ஈவில் ப்ராக்டிசஸ் கொண்டு வராங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிங் த குப்தா பீரியட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் பீப்புள் இருப்பாங்க. அந்த கேஸ்ட் பீப்புள் பேர் என்னன்னா சண்டல் அப்படின்ற ஒரு கேஸ்ட். இந்த சண்டல் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they were not allowed to enter into the place where the normal people were living. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொன்னல அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆள் உள்ள வராங்கன்னா he have to tie a drum on his neck. அதாவது கழுத்து கீழே வந்து ஒரு ட்ரம் கட்டிக்கிட்டு he have to make a sound while he is coming. அவன் வரும்போது எதுக்காக இந்த ட்ரம் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது இந்த அப்பர் கேஸ்ட் பீப்புளோ இல்லை அதர் கம்யூனிட்டி பீப்புளோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஐயோ நம்ம உள்ள வந்து பார்க்கக்கூடாது, நம்ம வெளியே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஷேடோ வந்து நம்ம மேலே பட்டா அது வந்து ஒரு பெரிய பாவம். அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தட் ஹேட் பீன் ஃபாலோட். இதெல்லாம் வந்து அழிக்கணும், இதெல்லாம் அழியணும் அப்படின்னா என்ன நடக்கணும், அந்த இடத்துல ஒரு சொசைட்டல் சேஞ்ச் வந்து வரணும். அப்போ சொசைட்டியல் சேஞ்ச் வரணும்னா பீப்புளுக்குள்ள என்ன இருக்கணும்னா பயங்கரமான இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இருக்கணும். ரிகார்டிங் வாட் அப்படின்னா ரிகார்டிங் த லிபர்ட்டி, ஃபேட்டர்னிட்டி, ஈக்வாலிட்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தாதான் திஸ் சேஞ்ச் கூட ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா இந்த சேஞ்சஸ்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்த 19th and 20th செஞ்சுரியில் சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். வாட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க. ஸோ எஜுகேட்டட் இந்தியன்ஸ் ஹேவ் பீன் ஸ்டார்டட். when this changes had happened அப்படின்னா இந்த 19th and 20th செஞ்சுரி. வாட் த சேஞ்சஸ் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு படிச்சு நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், பா அவர் படிச்சவருப்பா, அவர் சொல்றதுல என்ன இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாமானிய மக்களே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க புரிதல். அப்போ அந்த காலத்தில் ஒரு கூட்டத்தில் யாருக்கு என்ன ஏது ஒரு விஷயமே தே டோன்ட் நோ அபவுட் த சொசைட்டி. இப்போ ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு படித்து அவர் வந்து நிறைய எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வரும்போது அவங்களோட ஐடியாலஜியோ அவங்களோட ஃபிலாசபியோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா other people, other community people, other downtrodden people, they started to accept, they started to understand how the society should be run and how this dark belief should be disappear அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட புரிதலுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் we are going to see about ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயை பத்தி நம்ம பார்க்க போறோம். ராஜாராம் மோகன் ராயை என்னன்னு சொல்லுவாங்கன்னா he was called as a father of modern India Renaissance. இவர் என்னன்னு சொல்லுவாங்க ராஜாராம் மோகன் ராய he was called as a father of modern Indian Renaissance. இந்தியாவுக்கான புது மறுமலர்ச்சிக்கான ஒரு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா
ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள். அண்ட் ஹி வாஸ் வெரி வெல் நோன் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். கிட்டத்தட்ட ஒரு 12 லாங்குவேஜ், டசன் லாங்குவேஜஸ் கத்துன்றவர் யாருன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாட் இஸ் ஹி இஸ் டூயிங் அப்படின்னா, he was well educated in Arabic and Persian language. You have to note it out. It's all very important for your exam point of view. And he was very fond of reading teachings regarding of Plato and Aristotle. அதாவது பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற ஒரு பெரிய தத்துவ ஞானிகளோட புத்தகங்களோ அவங்களோட டீச்சிங் மேல பயங்கரமா ஆர்வம் கொண்டவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். திஸ் இஸ் இன் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, he also moved to பனாரஸ். பனாரஸ்க்கு போயிட்டு ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he moved to பனாரஸ் ஃபார் வாட் அப்படின்னா ஃபார் ஸ்டடிங் திஸ் சான்ஸ்கிரிட் மொழியை கற்றுக்கிறதுக்காக ராஜாராம் மோகன் ராய் எங்கே போகிறாருன்னா பனாரஸ்க்கு போகிறாரு. அண்ட் ஆல்சோ he studied வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸ். வேதாஸோ உபனிஷத்ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா படிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்னா, இன் 1803 to 1814, அதாவது இன் 1803 to 1814 he was worked as a munshi அப்படின்னு சொல்றாங்க. முன்ஷி, MUNSHI. இவர் வந்து ஒரு முன்ஷியா ஒர்க் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் திஸ் முன்ஷி மீன் அப்படின்னா, திவான், ரெஜிஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணியிருக்காரு. யாருக்கு அடியில் ஒர்க் பண்ணியிருப்பான்னா, ஹி ஒர்க் இன் அண்டர் திஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இவர் என்ன பண்ணியிருப்பான்னா, ஹி ஒர்க் அஸ் முன்ஷியா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இன் 1814 என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜாபை வந்து இவர் ரிசைன் பண்ணிடுறாரு. எப்போ? இன் 1814 ஹி ரிசைன் திஸ் ஜாப். எதுக்காக அப்படின்னா, ஹி வாண்டட் himself to dedicate this இந்த இந்தியன் சொசைட்டிக்காக இங்கே நடக்கக்கூடிய ஈவில் ப்ராக்டிசஸ்லாம் அபாலிஷ் பண்ணுறதுக்காக என்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், என்ன ஐடியாலஜிஸ் கொண்டு வந்தால் பீப்புளுக்குள்ள இதுவாகும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராயை என்ன பண்ணலன்னா, he was not allowed to his own village, he was not allowed to his own house. அவரோட சொந்த வீட்லேயும் கூட அவர் அலோவ் பண்ணல. ஏன்னா என்ன, இவன் நம்மளோட ரிலீஜனுக்கு மாறுபட்ட முறையா இவன் வந்து யோசிக்கிறான், நம்மளோட ட்ரெடிஷனுக்கு மாறுபட்ட முறையா இவன் யோசிக்கிறான். இந்த மாதிரி யோசிச்சா நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு நடந்துடும், இந்த மாதிரி யோசிச்சா சில ஆபத்துகள் நம்மளுக்கு நிகழும்ன்றதுனால அந்த ஃபியர்னால he was not allowed to enter to his own village and own place அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட், இன் 1815 என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒரு சபா வந்து ஃபார்ம் பண்றாரு. எப்ப? in 1850 Atmiya Sabha. So in 1815 he formed a sabha called Atmiya Sabha. So Atmiya Sabha ன்னு சொல்லி எப்ப 1815 இந்த ஆத்மிய சபா வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட பர்பஸ் என்னன்னா, டு ப்ரீச் மோனோதிசியம். To preach monotheism. So to preach monotheism. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவர்களுக்கு வந்து சில ஃபிலாசபிக்களை வந்து எடுத்து உரைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆத்மிய சபா. இது எப்போ வருதுன்னா 1815 இந்த சபா ஹாவ் பீன் கம். இது எதுக்காக அப்படின்னா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட்னா, இப்போ எப்படி இந்த ரெனசைஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த ப்ரெஸ் மூலியமா தானே பீப்புளுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போகும். லைக் அவங்களுடைய ரீஜன் லாங்குவேஜஸ் மூலயமா அந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஆத்மிய சபா ஹவ் பீன் ரெகுலேட்டட் பை ஹூம்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வாட் இஸ் இஸ் டூயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்சிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1823 வருது. வை திஸ் ஆக்ட் ஹவ் பீன் ப்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெனசைஸ்லாம் எது மூலமா, ரெனசைஸோட கருவி, ரெனசைஸோட ஒரு டூலாக எது அமைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்னா என்ன, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும்னா, ஓகே இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த பிளேஸில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி தட் கேன் எஜுகேட் த people through whatனா through this news அப்படின்னு சொல்றதுனால அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஆக்ட் வருது. என்ன ஆக்ட்னா, லைசன்சிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1823.
இந்த ஆக்ட் எதுக்காகனா டு சென்சிடைஸ் த பீப்புள். எல்லா பீப்புளும் வந்து சென்சிடைஸ்னா என்ன, சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்படி நடக்குது, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்சிடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ எல்லா மக்களும் என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர்ஸை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் மூலமா பீப்புளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து they have a right to express their thoughts, they have the right to express their feelings, their words. ஸோ உங்களோட எமோஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா எழுத்துக்கள் மூலியமாக சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணலாம்னா சென்சிடைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மக்களை வந்து அவர்களோட நிலைமையை எடுத்து உரைக்கிறதுக்கான ஒரு இடம் இது அப்படின்ற மாதிரி they are telling. And next what they are telling is ராஜா ராம் மோகன் ராயோட பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரட் உட் அக்பர். மிரட் உல் அக்பர் இது வந்து ராஜாராம் மோகன் ராயோட பெர்ஷியன் நியூஸ் பேப்பரை தான் நம்ம வந்து மிரட் உல் அக்பர்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் பேப்பர் வந்து இவர் வச்சிருப்பாரு. அந்த நியூஸ் பேப்பர் என்னன்னா சம்பட் கௌமுதி. இது என்னன்னா இட்ஸ் இன் பெங்கால் லாங்குவேஜ்ல this newspaper have been published. So this is both newspaper that have been done. So இது வந்து என்னன்னா இது வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ், அது வந்து பெங்கால் லாங்குவேஜ்க்காக. ஸோ ராஜாராம் மோகன் ராயோட நியூஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹி லேர்ன்ட் டசன் லாங்குவேஜஸ். டசன்னா என்ன, கிட்டத்தட்ட 12 லாங்குவேஜஸ் வந்து இவர் கற்றுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் வை, எதுக்காக இவர் இவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒரிஜினல் டீச்சிங்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஐடியாலஜிஸ் வாட் த அதர் ஆத்தர்ஸ் ஹவ் கிவன் இன் தேர் லாங்குவேஜஸ். ஸோ அவங்களோட லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்காக ஹி லேர்ன்ட் திஸ் மனி லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். And next whatனா he gave importance to some of the ideologies like humanism, rationalism and universal brotherhood. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்றாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. பிரம்மோ சமாஜோட மீனிங் என்னன்னா சொசைட்டி ஆஃப் காட். பிரம்மோ சமாஜ் Brahmo Samaj, which means Society of God. The Society of God என்றது Brahmo Samaj. Brahmo Samaj was formed by யார்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய ராம் மோகன் ராய்னும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராம் மோகன் ராய் ஆல்சோ ஹிஸ் நேம். ஓகே, இப்போ நான் ஒருவேளை ராம் மோகன் ராய் சொன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இன் 1814 we all know என்ன நடந்துச்சுன்னா இந்த ஆத்மிய சபான்னு சொல்லி ஒன்றை ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இட் வாஸ் ரீநேம்ட் இன் 1828 ஒரு ரீநேம் கொடுத்து தான் என்ன வருதுன்னா திஸ் பிரம்மோ சமாஜ் வந்து 1828 that was given a rename. இந்த சமாஜ்ல என்ன சப்போர்ட் பண்றாங்க, வாட் ஆர் த குவாலிட்டிஸ், வாட் ஆர் த ரீசன்ஸ் தே ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் த விமென் எஜுகேஷன். கண்டிப்பா பெண்கள் என்ன பண்ணி ஆகணும், படிச்சாகணும், பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த சமாஜ் வந்து இந்த பிரம்மோ சமாஜ் வாட் ஆர் த ஐடியாலஜிஸ் தே ஹவ் பீன் சப்போர்ட்டிங்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விமென் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹூம், விமெனுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் சப்போர்ட்டிங்னா விடோ ரீமேரேஜ். நீங்க என்ன பண்ணலாம், சப்போஸ் யுவர் ஹஸ்பண்ட், ஏன்னா சைல்ட் மேரேஜ் அப்போ வி ஆல் நோ ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசுல திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இஃப் இஸ் ஹஸ்பண்ட் டை அட் 18 ஒரு 18 வயசுலயே அந்த பொண்ணோட கணவர் செத்துட்டாங்கன்னா அந்த பெண் வந்து தனியாவே இருக்கணும்னு கேட்டா தனியா இருக்கக்கூடாதுல்ல. அதுதானே ஒரு சோஷியல் லீவ்ல நம்ம பாக்குறோம். இப்போ அந்த மாதிரி அந்த பெண் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழலாம். அத்தனை காலங்கள் அவங்க என்ன பண்ண முடியாது, தனியா இந்த சொசைட்டில வாழ முடியாது. ஸோ தே ஸ்டார்டட் டு என்கரேஜ் திஸ் விடோ ரீமேரேஜ். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், விடோ ரீமேரேஜ் அலோ பண்ணி அண்ட் தே ஸ்டார்டட் டு சப்போர்ட், நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்றோம், யூ கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் தெம். ஸோ தே என்கரேஜ் திஸ் விடோ ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு ஹிந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. வாட் இஸ் திஸ் ஹிந்து காலேஜ் அப்படின்னா வேதாந்த் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கால்ட் வேதாந்த் காலேஜ். வேதாந்த் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். வேதாந்த் காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா தே ஸ்டார்டட் டு வேர் த கோர்சஸ் ஆஃப் இந்தியன் லேர்னிங் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ். அதாவது இந்தியர்களுடைய அவர்களுடைய கல்வி, இந்தியா வழிமுறையான கல்விகளைய
வெஸ்டர்ன் ஸ்கூல் மாடல்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜை யார் கண்டுபிடிச்சிருப்பார்னா திஸ் ராஜா ராம்மோகன் ராய் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றோம். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ரெண்டு வகையான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம், சதி. சதி அப்படின்றது வந்து வி ஆல் நோ. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமுலேஷன் அப்படின்னா அவர்களை வந்து மரணத்திற்கு தள்ளி விடுறதுதான் இமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு, அது பேர் என்னன்னா ஜொஹார். JOAR ஜொஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா வாலண்டியரா வந்து இல்ல என்னுடைய கணவர் இருந்தா சில விஷயங்கள் நான் வந்து சில ட்ரெடிஷன் ஃபாலோவர்ஸ் நான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இது சொல்லுவோம். ஸோ தேர் இஸ் டூ டைப்ஸ், ஒன் இஸ் சதி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜொஹார். நம்ம எல்லாருக்கும் சதி பத்தி தான் we will be hearing and we will be know everything about it. பட் இந்த ஜொஹார் வந்து தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு மார்க் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் இந்த சதி வந்து எப்போ அபாலிஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் December 4, 1829 என்ன பண்றாங்கன்னா சதி அப்படின்ற ஒரு சோஷியல் ஈவில் என்ன பண்றோம் பேன் பண்றாங்க. எந்த இடத்துல தட் வாஸ் ஃபர்ஸ்ட் பேன்ட் அட் பெங்கால் ரீஜன்ல மட்டும்தான் சதியை வந்து பேன் பண்றாங்க. யார் பேன் பண்றாங்கன்னா தட் வாஸ் டன் பை வில்லியம் பென்டிக் தான் இதை பேன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் ராஜா ராம்மோகன் ராய் கம்ப்ளீட்லி அப்போஸ்ட் சான்ஸ்கிரிட் சிஸ்டம். சான்ஸ்கிரிட் சிஸ்டம் கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றாரு. ஒய் இஸ் அப்போசிங் சான்ஸ்கிரிட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் அப்பர் கேஸ்ட் பீப்புள் டு த பிரேஸ்ட், அப்புறம் ஒரு என்ன சொல்ல ஒரு கிங்கோட பையனுக்கு அந்த மாதிரி சில ரீஜனல் ரூலர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு லேர்னிங் எதுல இருந்ததுன்னா சான்ஸ்கிரிட். ஸோ அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸ் என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு அப்போஸ் இட். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும்னா அபாலிஷ் பண்ணணுன்றது தான் யாரோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ராஜா ராம்மோகன் ராயோட எய்ம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தட் டெல்லிங் இஸ் அடுத்து வந்து ஃபைனலி ஹி வாஸ் டைடு எப்பன்னா இன் 1833 வந்து திஸ் ராஜா ராம்மோகன் ராய் வந்து செத்துட்டு இருப்பாரு. எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டல் அப்படின்ற ஒரு இடம். இது எங்க இருக்குன்னா இங்கிலாந்து. ஸோ பிரிஸ்டல் இன் 1833 he was died. ஸோ இனிஷியலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சதி வந்து பெங்காலில் மட்டும் தான் அபாலிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் கொஞ்சம் காலம் போக போக திஸ் வாஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஓவர் இந்தியா, அக்ராஸ் ஆல் இந்தியா தி சதி ஹவ் பீன் அபாலிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் ராஜா ராம்மோகன் ராய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் he was a great supporter of industrial revolution. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்து இவர் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டரா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஏ மாடர்ன் கேபிட்டலிசம்னா அதாவது முதலியார்கள், அதாவது என்ன சொல்ல ஒரு ஓனர்ஸ் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றதை வந்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டுத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டுத்துவத்தை இவர் என்ன பண்ணுவார்னா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் இஸ் டெத் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரம்மோ சமாஜ்னு சொல்லுவோம்ல, திஸ் பிரம்மோ சமாஜ் பிகம் டார்மெண்ட்னா இன்ஆக்டிவா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And next we are going to see about this தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். தேவேந்திரநாத் தாகூர். Who is this தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was a son of துவாரகநாத் தாகூர். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பிரம்மோ சமாஜ் வந்து ரெண்டு பேர்னால நிறுவப்பட்டிருக்கும். ரெண்டு பேர்னா ஒன் இஸ் ராஜா ராம்மோகன் ராய் அண்ட் சப்போர்ட் ஆஃப் துவாரகநாத் தாகூர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரோட மகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஸோ தேவேந்திரநாத் தாகூர் தான் சன் ஆஃப் துவாரகநாத் தாகூர். வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து பிஃபோர் ஜாயினிங் இந்த பிரம்மோ சமாஜ்ல இவர் சேர்றதுக்கு முன்னாடி he established a சபா called தத்வரஞ்சினி சபா. ஸோ தத்வரஞ்சினி சபான்னு சொல்லி அதுல வந்து இது பண்ணியிருப்பாரு. அண்ட் இட் வாஸ் லேட்டர் கால்ட் அஸ் தத்வ போதினி சபா.
தத்வ போதினி சபா. தத்வ போதினி சபான்னு சொல்லி அது சொல்றாங்க. ஸோ இந்த தேபேந்திரநாத் தாகூர் வந்து எதுக்கு பிரம்மோ சமாஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி he also formed a சபா called என்ன சபா? தத்வரஞ்சினி சபா. and the தத்வரஞ்சினி சபா was later called as தத்வ போதினி சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். and also he published a magazine. அந்த மேகசினோட பேர் என்னன்னா தத்வ போதினி மேகசின். அந்த மேகசின் பேருமே கூட தத்வ போதினி மேகசின் சொல்லிட்டு சொல்றாங்க. வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ்? இந்த ஆப்ஜெக்டிவ் அதாவது இந்த தத்வ போதினி சபா இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டிங் த ரிலீஜியஸ் என்கொயரி அண்ட் டிசமினேஷன் ஆஃப் நாலேஜ் ஆஃப் உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது they wanted to promote a religious ideas. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரம்மோ சமாஜோட பில்லர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 pillars that has a twin pillars. 2 pillars இருக்கும். ஒன் இஸ் வேதாஸ் and another one is உபனிஷத்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் எது ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த தத்வ ரஞ்சினி சபா அது வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி தேர் இன்ஃபார்மிங். அண்ட் நெக்ஸ்ட் வாட் we are going to see is in 1843. In the year of 1843 தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்றான்னா he joined into what அப்படின்னா he joined into பிரம்மோ சமாஜ்க்கு ஜாயின் ஆகுறாரு. எப்ப 1843 அப்ப இந்த பிரம்மோ சமாஜ்க்கு இவர் ஜாயின் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And next what they are telling is they are talking about Kesav Chandra Sen. Kesav Chandra Sen. Kesav Chandra Sen. இவர் ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா we can write him as கேசி சென்னு சொல்லி உங்களுடைய புக்ஸ்ல எழுதிக்கோங்க. கேசி சென்னு சொல்லி you can write. This கேசி சென் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was also a member of Brahmo Samaj. Before joining into the Brahmo Samaj, he also started one sabha called Sangat Sabha. Sangat Sabha. Sangat Sabha. சங்கட் ஷபான்னு சொல்லி he have been started. சங்கட் ஷபா இது வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சபாவில் பார்த்தீங்கன்னா they'll be directing regarding the என்னென்ன இஷ்யூஸ் வந்து நடக்குது, என்னென்ன இஷ்யூஸை சால்வ் பண்ணலாம் சொசைட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அன்டச்சபிலிட்டி ஆகட்டும் சரி, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆகட்டும் சரி, விமனுக்கான ரைட்ஸ் இல்லாமல் இன்ஃப்ரீஜ் ஆனாலும் சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக வந்த ஒரு சபா என்னன்னா இந்த சங்கட் சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சங்கட் சபால ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அவங்களோட ஃபுட்ஸ்லாம் யார் குக் பண்ணுவாங்கன்னா தட் ஃபுட் வாஸ் குக்டு பை a downtrodden people. அதாவது த பர்சன் ஹூ பிலாங் டு லோ காஸ்ட் கம்யூனிட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சு அண்ட் திஸ் பீப்புள் ஆல் வில் ஈட் அட் அ சேம் டைம். இந்த பீப்புளாக என்ன பண்ணுவாங்கன்னா they'll be eating the same time. அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு ஈக்குவாலிட்டி வந்து வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பீப்புளுக்குள்ள அந்த கேஸ்டிசமான ஒரு மென்டாலிட்டி என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதா சமாஜ் இன் மெட்ராஸ். ஸோ இதை இன்ஸ்பயர் ஆகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கட் சமாஜை இன்ஸ்பயர் ஆகி மெட்ராஸ்ல ஒரு சபாவை தொடங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மகாராஷ்டிரால ஒரு சமாஜை தொடங்கியிருக்காங்க. மெட்ராஸ்ல என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதா சமாஜ். வேதா சமாஜ் இன் மெட்ராஸ். அண்ட் பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா in Maharashtra. In Maharashtra this had been happen அப்படின்னு சொல்லி this both விஷயங்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாம் எதனால பார்த்தீங்கன்னா this two sabha was framed due to the inspiration that have given from which sabha அப்படின்னா சங்கட் சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 1857ல என்ன ஆகுதுன்னா 1843 தானே இவர் இந்த சபாலாம் தொடங்கியிருப்பாரு. 1857 அப்படியே அந்த டைம் லைன் வந்து 1857 போகுது. வாட் தி டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி சென் வந்து என்ன பண்றாருன்னா ஹி ஜாயின் இன் பிரம்மோ சமாஜ்ல அவரு ஜாயின் பண்றாரு. ஓகேவா, பிரம்மோ சமாஜ்ல ஜாயின் ஆகுறாரு. இப்ப இவங்க 2 பேர் ஆல்ரெடி நான் வந்து தேபேந்திரநாத் வந்து பார்த்திருப்போம். தேபேந்திரநாத் வாஸ் ஆல்ரெடி இந்த சபா எதுல பிரம்மோ சமாஜ்ல இருக்காரு. இப்ப இந்த தேபேந்திரநாத்துக்கோ பிளஸ் இந்த கேசி சென்கோ என்ன ஆக போகுதுன்னா ஒரு ஐடியாஸ் வந்து கான்ஃபிளிக்ட் ஆக போகுது. they are going to get a conflict.
வாட் கான்ஃப்ளிக்ட், அவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து இப்போ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரநாத் பிலீவ்ட் பிரம்மோயிசம். பிரம்மோயிசம்னா அந்த பிரம்ம சமாஜ். திஸ் பிரம்மோயிசம் இஸ் அ ஹிந்துயிசம். இது வந்து ஒரு ஹிந்துயிசம், கம்ப்ளீட்டான ஒரு ஹிந்துயிசம். ஹிந்துயிசம் காக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது எதுனா இந்த பிரம்மோயிசம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கேசிசன் வந்து என்ன சொல்றான்னா, he believed that பிரம்மோயிசம் இஸ் அ யூனிவர்சல் அண்ட் கேத்தோலிக். கேத்தோலிக்னா என்ன, சில வெஸ்டர்ன் தாட்ஸும் எல்லாம் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறதுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எதுன்னா இந்த பிரம்மோயிசம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஹிந்துயிசம், இட்ஸ் ஆல்சோ ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் பார்ன் இன் த சொசைட்டி அப்படின்றதுக்காக கொண்டு வரணும் தான் எதுன்னு பிரம்மோயிசம். ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1866 ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் வந்து நடக்குது. எப்போ? இன் 1866 திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் வாட் ஹேப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசி சென் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது பிரம்மோ சமாஜை வந்து அவர்களுடைய ஐடியாலஜி சம்மந்தப்பட்டமா அவங்க வந்து தே ஆர் கனெக்டிங் டு தேர் ஐடியாலஜி அண்ட் தேர் கனெக்டிங் டு தேர் மெத்தட்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டாக நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணுறாங்கன்னா, த பிரான்ச்சஸ் வேர் ஆல்சோ ஓப்பன்டு. கேசிசன் மூலமா நிறைய பிரான்ச்சஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேசஸ் லைக் பாம்பே, மெட்ராஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கேசிசன் வந்து அவருடைய எஃபோர்ட்ஸ் மூலயமா இந்த பிரம்மோ சமாஜை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ தட் ரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆக்ட்னா 1872 நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட், அதாவது நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட்னு சொல்லி 1872 ஒரு ஆக்டை வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் பீப்புள். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் they'll be fixing some minimum ஏஜ். என்ன மினிமம் ஏஜ்னா, பாய்ஸ்க்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் வந்து 18 வயசாக இருக்கணும், கேர்ள்ஸுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஏஜ் வந்து 14 இயர்ஸாக இருக்கணும்னு சொல்லி தட் ரூல்ஸ் that have been framed. இந்த ரூல்ஸ் எதில் நடந்திருக்கு, எந்த ஆக்டில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் மேரேஜ் ஆக்டில் தான் இந்த ரூல்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் we are going to see is செகண்ட் ஸ்பிளிட் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் நம்ம எங்கே பார்த்தோம், 1866 ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட். இப்போ செகண்ட் ஸ்பிளிட் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்பிளிட் வாஸ் ஹேப்பன் in the year of 1878. this split என்னென்ன ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அதாவது கேசப் சந்திர சென் சொன்னோம்ல, இவரோட பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசாக தான் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கெல்லாம் இவர் வந்து சைல்டு மேரேஜ் வந்து தப்பு, அன்டச்சபிலிட்டி தப்பு, சதி தப்பு, அந்த மாதிரி சோஷியல் ஈவல்ஸ்லாம் தப்புன்னு சொல்கிறாரு. பட் அவரோட பெண், அதாவது அவரோட குழந்தை வந்து சைல்டு மேரேஜ் அவர் பண்ணி வச்சிருவாரு. யாருக்கு பண்ணி வச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டு த ரூலர் ஆஃப் கோச் பீகார். So it is one of the fall for this Brahmo Samaj. இது one of the reason for falling of Brahmo Samaj ன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மோ சமாஜ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, பட் தட் டஸ் நாட் ஹாவ் எனி கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணலன்னா இவர் கிரியேட் பண்ணல. அது வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐயோ டிலே பண்ணுறதுனால பீப்புளுக்கு என்ன ஆச்சுன்னா, இதில் ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கான்ஸ்டிடியூஷனே இல்லை. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் டு மூவ் ஃப்ரம் திஸ் பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் we are going to say அப்படின்னா, ஸோ த ஃபாலோவர்ஸ், ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால ஃபாலோவர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தே ஸ்டார்டட் டு மூவ் அவுட் ஃப்ரம் திஸ் பிரம்மோ சமாஜ். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு புது சமாஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த புது சமாஜோட பேர் என்னன்னா சாதாரண பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லி that have been framed. So thank you. Next class we will be seeing what are the other things needed to be covered in this, and we will be seeing a detail.